So this is video 2 for class 6. So in this video we are going to see the topic proportion, and we are going to solve examples 3.6 and 3.7 in page number 67, 68, 69. Okay, the next topic is proportion in page number 67. Okay, what is proportion? When two ratios are equal, suppose there are two ratios, A is to B and C is to D. If two ratios are equal, A by B equal to C by D, we say that the ratios are in proportion. So ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா then we say they are in proportion. This is denoted as A is to B is to C is to D, and it is read as A is to B as C is to A. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணிக்கலாம்? A is to B. ஸோ இங்கே ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க சிங்கிள் கோலன், இது என்ன? ஸோ தட் இஸ் ஃபார் ரேஷியோ. அண்டு டபுள் கோலன் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்? அஸ்ன்னு சொல்லணும். C is to D இப்படி இருந்தால் என்னது? they are equal. The following situation explain about proportion. ஓகேவா? So first situation 1. The teacher said to the students, you can do a maximum of 4 projects in mathematics. You will get 5 as internal marks for each project that you do. So the teacher what saying to the students, நீங்கள் மேக்ஸிமம் 4 ப்ராஜெக்ட் செஞ்சுக்கலாம், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்டர்னல் மார்க் எவ்வளோ கொடுக்க போகிறோம்? ஐ வில் கிவ் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமலா ஆஸ்க்டு டீச்சர். ஸோ கமலா என்ன கேட்குறா? டீச்சர், வாட் இஃப் ஐ டூ 2 or 3 or 4 projects? The teacher replied, for 2 projects you will get 5 marks. ஏன்னா 1 ப்ராஜெக்ட்டுக்கு 5 மார்க்ஸ் அப்படின்னா 2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு 2 into 5 10 marks, and for 3 projects you will get 15 marks. ஏன்னா 3 into 5 15, and for 4 projects you will get 20 marks. So 4 into 5 20 marks. Okay, so பாருங்க, here one project, so next page, here one project carries 5 marks is equal to saying 2 projects carry 10 marks and so on. Hence the ratios 1:5. So ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 5 marks, அப்போ 1:5 is equal to 2:10 is equal to 3:15 is equal to 4:20. இது எல்லாமே என்னதான்? ஈக்குவல் தான். ஸோ அப்போ they are said to be in proportion. ஸோ அப்போ these ratios are said to be in proportion. ஏன்னா 1:5யும் 2:10 ஈக்குவல், அதுவும் 3:15 ஈக்குவல், அதோட 4:20 ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதெல்லாமே ப்ரொப்போர்ஷன். thus 1:5 is proportion to 2:10, 3:15 and 4:20 and so on. This is denoted by 1:5 as 2:10. ஸோ இந்த ரெண்டு கோலனை என்னன்னு சொல்லுவோம்? அஸ்ன்னு சொல்லுவோம். and it is read as 1:5 as 2:10 and so on. So next one, situation 2 பாருங்க. So we are given with the picture. So the famous mathematician Ramanujam. So in the picture ரெண்டு பிக்சரையும் பாருங்க. The size of photograph of Srinivasa Ramanujan is shown in figure 3.5a is of length 5 grids with 3 grids. So first ஹரிசாண்டலாக பார்க்குறோம், எத்தனை கிரிட் இருக்குது? 1 2 3 4 5. வெர்டிக்கலாக எத்தனை கிரிட்ஸ் இருக்குது? 1 2 3. ஸோ 5:3. ஸோ லென்த் 5 கிரிட்ஸ், வித் எத்தனை இருக்குது? 3 கிரிட்ஸ் இருக்குது. ஸோ இதே 3.5bயில் எத்தனை இருக்குது? ஸோ இவங்களோட என்லார்ஜ்டு ஷோஸ் த என்லார்ஜ் சைஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் லென்த் 10 கிரிட்ஸ் அண்ட் 6 கிரிட்ஸ். ஸோ இதில் லென்த் எத்தனை இருக்குது அப்படின்னா 10. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே வெர்டிக்கலாக எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 கிரிட்ஸ் ஆர் தேர். ஸோ அப்போ என்லார்ஜ் பண்ணது. ஸோ அப்போ ஃபோட்டோ கிரிட் லென்த் பாருங்கள், இது வந்து என்லார்ஜ் ஃபோட்டோ கிரிட் லென்த். ஃபோட்டோ கிரித்தோட லென்த் என்ன? 5:10, கரெக்டாக? அண்டு ஃபோட்டோ கிரித் வித் பாருங்கள், ஏன்னா லென்த் வந்து இந்த கிரித்துக்கு 5, ஃபஸ்ட் ஒன்றுக்கு இங்கே 10, சரியா? ஸோ இந்த ஃபஸ்ட் பிக்சருக்கு 5, இங்கே லென்த் வந்து 10, அப்போ 5:10. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 1:2. அண்டு ஃபோட்டோ கிரிட் வித் இஸ் டு என்லார்ஜ் ஃபோட்டோ கிரிட் வித். ஸோ இந்த ஃபோட்டோக்கு வித் எவ்வளோ? 3, இந்த ஃபோட்டோக்கு வித் எவ்வளோ? 6, அப்போ 3:6. ஸோ இதோட ஈக்குவல் ஃபார்ம் என்ன? 1:2. ஏன்னா இங்கே 5ஆல் டிவைட் பண்ணால் 5 divided by 5 1, 10 divided by 5 we get 2.
ஸோ 1:2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3:6. இங்கே 3 டிவைட் பண்ணால் 1:2 கிடைக்கும். as the two ratios are equal. ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1:2, இங்கேயும் 1:2. as the two ratios are equal, the given figures are in proportion. அப்போ அந்த ரெண்டு இமேஜும் என்னவா இருக்குது, இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ என்னவா இருக்குது, ப்ரொப்போர்ஷனாக இருக்குது. ஓகேவா? This is represented as 5:10 as 3:6, or 5:10 is equal to 3.3:6. It is read as 5:10 as 3:6. ஸோ இதுதான் ப்ரொப்போர்ஷன். ஸோ ப்ரொப்போர்ஷன்றது என்ன, ரெண்டு ரேஷியோ எப்போ ப்ரொப்போர்ஷனாக இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். ஸோ வாட் இஸ் ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் we have proportionality law. If two ratios are in proportion, that is A is to B as C is to D. So A is to B, C is to D equal ஆனிச்சு. Then the product of the extremes is equal to the product of the means. Okay. So what is the product of extremes? So extreme என்ன, end. ஸோ இந்த ஏவும் இந்த டியும் என்ன, எக்ஸ்ட்ரீம். ஸோ ஏவும் டியும் என்ன, எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? ஏ அண்ட் டி ஆர் த எக்ஸ்ட்ரீம்ஸ், பி அண்ட் சி ஆர் த மீன்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோவில் இருக்க ஃபஸ்ட்டும் செகண்ட் ரேஷியோவில் இருக்க செகண்டும் என்னது, எக்ஸ்ட்ரீம்ஸ். ஃபஸ்ட் ரேஷியோவில் இருக்க செகண்ட் ஒன்றும் செகண்ட் ரேஷியோவில் இருக்க ஃபஸ்ட்டு ஒன்றும் மீன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம்ஸோட ப்ராடக்ட்டும் மீன்ஸோட ப்ராடக்ட்டும் என்னவா இருக்கணும், சேமாக இருந்துச்சுன்னா அது என்னது, then they are proportion. ஓகேவா? அப்போ a by b is equal to c by d, and we know, ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் டூ ரேஷியோஸ் எப்போ ஈக்குவலாக இருக்கும், a by b equal to c by d. ஸோ இதில் ஜஸ்ட் we are cross multiplying. ஸோ இந்த d என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஏ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ டினாமினேட்டர் இருக்கிறது இங்கே எங்கே வந்துடும், நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ we get AD. அதே மாதிரி இந்த b எங்கே வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ BC. அப்போ AD equal to BC. ஸோ AD ரெண்டுமே என்ன அப்படின்னா, they are both extremes. ஸோ அப்போ ரெண்டோட ப்ராடக்ட்டும் B and C என்னது, they are means. அதோட ப்ராடக்ட்டும் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம், then the ratio are in proportion. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ AD equal to BC என்ன சொல்கிறோம், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன்ஸ். ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட், நம்ம கிராஸாக ப்ராடக்ட் பண்ணுறோம், இந்த பிஏ மேலே கொண்டு போகிறோம், இந்த டிஏ மேலே கொண்டு போகிறோம், அதை கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன்ஸ் சொல்கிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to see example 3.6 and 3.7. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. எக்ஸாம்பிள் 3.6 பாருங்கள். பை ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா செக் வெதர் 3:2 and 30:20 ஆர் இன் ப்ரொப்போர்ஷன். ஓகே. ஸோ இது ரெண்டும் ப்ரொப்போர்ஷனாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம், இந்த ரெண்டு விஷயமும். ஸோ ப்ரொப்போர்ஷன், வாட் இஸ் ப்ரொப்போர்ஷன் லா? வி நோ தட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமும் ப்ராடக்ட் ஆஃப் மீனும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரீம்ஸ் எது எதுன்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்றது இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோவில் இருக்கிற இந்த எண்ட், செகண்ட் ரேஷியோவில் இருக்கிற ரைட் ஹேண்ட். ஸோ ஃபஸ்ட் ரேஷியோவில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட், செகண்ட் ரேஷியோவில் இருக்கிற ரைட் ஹேண்ட். ஸோ ஃபஸ்ட் ரேஷியோவில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் எது, 3. ரைட் ரேஷியோவில் இருக்கிற எண்ட் எது, 20, ரைட் சைட் 20. மீன்றது, ஸோ இதில் இருக்க செகண்ட் ஒன், இதில் இருக்க ஃபஸ்ட் ஒன். அப்போ 2 and 30 ஆர் மீன். ஸோ 3 and 20 ஆர் எக்ஸ்ட்ரீம்ஸ், மீன்ஸ் வந்து 2 and 30. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம இதில் எதை ஏன்னு எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் A is to B, this is C is to D. ஸோ அப்போ A என்ன 3, D என்ன 20, B என்ன 2, C என்ன 30. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து A into D. ஸோ A into D என்ன 3 into 20 is equal to 60. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் என்ன B into C. ஸோ B எவ்வளோ 2, C எவ்வளோ 30, 2 into 30 which is equal to 60. ஸோ அப்போ product of extremes is 60, product of means is 60. Thus by proportionality law we find AD equal to BC. So AD and BC என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அந்த ரெண்டுமே என்னவாக இருக்கும், ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். எந்த ரெண்டும் 3:2 and 30:20 ரெண்டோட ரேஷியோ என்னவாக இருக்கும், ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். Okay, next example 3.7. So question பாருங்க. A picture is resized in a computer as shown below. ஸோ இது ஒரு டாகோடைய ஃபேஸ். அந்த பிக்சரை ரெண்டு விதமாக ரீசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we know this is length and this is breadth. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா length 2 units, breadth 5 units இருக்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே length 4 units, breadth 3 units இருக்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிக்சரை ரீசைஸ் பண்ணோம்ல, மொபைலில் கூட பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பிக்சரை இந்த மாதிரியும் ரீசைஸ் பண்ணியிருக்காங்க.
So do you observe any change in the shape and size of the picture? So ஏதாச்சும் நம்மளுக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள ஷேப்புக்கும் சைஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? Check whether the ratios formed by its length and breadth are in proportion by cross product method. ஸோ அப்போ நம்ம இந்த கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட் மூலமாக என்ன பண்ண போகிறோம், ரெண்டோட ப்ரப்போர்ஷனும் ரெண்டோட ரேஷியோவும் ப்ரொப்போர்ஷனாக இருக்கா, லென்த் அண்ட் பிரெத்தோட ரேஷியோ வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது லென்த், ஸோ திஸ் இஸ் லென்த் அண்ட் திஸ் இஸ் பிரெத். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பிக்சரில் நம்மளுக்கு லென்த் எவ்வளோ இருக்குது 2, பிரெத் எவ்வளோ இருக்குது 5. ஸோ அப்போ சொல்யூஷன் பாருங்கள், தி கிவன் பிக்சர் ஆர் இன் த ரேஷியோ 2:5 and 4:3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு பிக்சரோட ரேஷியோ லென்த் அண்ட் பிரெத்தோட ரேஷியோ எவ்வளோ 2:5. செகண்ட் பிக்சரோடைய லென்த் அண்ட் பிரெத்தோட ரேஷியோ எவ்வளோ 4:3. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் சேஞ்ச் தெரியுதா? எஸ், டெஃபினெட்லி தெரியுது. ஏன்னா இது வெர்டிக்கலாக எலிவேட் ஆகிருக்கு, இது ஹரிசாண்டலாக எலிவேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஷேப்பும் சைஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ ப்ரொப்போர்ஷனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ த கிவன் பிக்சர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:5 and 4:3 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர், ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் எதை எடுத்துக்கணும்? ஸோ இந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு ரேஷியோவில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ரேஷியோவில் செகண்ட் ஒன், அதான் எக்ஸ்ட்ரீம். ஸோ எக்ஸ்ட்ரீம்னா இந்த எண்ட் லெஃப்ட் ஹேண்ட், அடுத்து ரைட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நம்பர் 2, ரைட் ஹேண்டில் இருக்க நம்பர் 3. இப்போ 2 1 3. ஸோ அப்போ அதுக்கடுத்து மீன்ஸ் எடுத்து ரிமைனிங் இருக்குது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் 2 and 3 and the means are 5 and 4. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன? AD is equal to, ஸோ இது A, இது D, இது B, இது C. அப்போ A into D is equal to 2 into 3 which is equal to 6. 2 into 3 6. Product of means B into C. So BC is equal to B என்ன? So B5 C4. So 5 into 4 is equal to 20. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் 6 வருது, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 20 வருது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. Thus we find AD is not equal to BC. That is product of extremes is not equal to product of means. Hence 2:5 and 4:3 are not in proportion. அப்போ ரெண்டு பிக்சரும் என்னவா இல்லை? ப்ரொப்போர்ஷனாக இல்லை. ஓகேவா? ஸோ ப்ரொப்போர்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இந்த சிச்சுவேஷன் 2ல் பார்த்தோம். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க, இது இந்த பிக்சர் வந்து ப்ரொப்போர்ஷன். ஸோ இதை என்லார்ஜ் பண்ணால் இது கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இதோட லென்த் அண்ட் பிரெத்தோட ரேஷியோவும் இதோட லென்த் அண்ட் பிரெத்தோட ரேஷியோ என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் சேம் சைஸில் என்லார்ஜ் பண்ணியிருப்போம். பட் இந்த எக்ஸாம்பிளில் அப்படி இல்லை. ஸோ அதனால தான் ப்ரொப்போர்ஷனாக இல்லை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ப்ரொப்போர்ஷன்.